கிலோ போடுறா, மாட்டுக்கறியை போடுறா, ஜிம்முக்கு போடா, ஆடுறா, வீரியம் பெருக்குடா. அவங்களுக்கு ஒண்ணும் பேச்சல. 3 மணி நேரம் இருந்தாலும் ஒரு தண்ணி கூட குடிக்கல, ஒரு குறிப்பே பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல. எப்படி ஆரம்பிச்சானா அப்படி முடிக்கிற வரைக்கும் அதே இதுல பேசுறானடா. காரணம் என்னப்பா? நான் இல்லப்பா, 1/2 கிலோப்பா, 1/2 கிலோப்பா. அவன் போடுறான், அவன் போடுவான். விடிய விடிய இதே வேகத்துல பேசிட்டு இருப்பேன். ஏன்? உடல் வலிமை இல்லை, உள்ளத்தில் இருக்கிற வெறி. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். Bad taste meets elegance. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557. உடலினை உறுதி செய், ஏறுபோல் நட, நேர்பட பேசு, செய்வது துணிந்து செய், சொல்வது தெளிந்து சொல். சீருவோர் சீரு ஆண்மை தவறே, ரவுத்திரம் பழகு, வெடிப்புற பேசுங்க. எப்படி சொல்றான்? எப்படி? வீரியம் பெருக்கு. வீரியம் எப்படி? வீரியம் பெருக்கு. போடா, 1/2 கிலோ போடுறா, மாட்டுக்கறியை போடுறா, ஜிம்முக்கு போடா, ஆடுறா, வீரியம் பெருக்குடா. அவங்களுக்கு ஒண்ணும் பேச்சல. 3 மணி நேரம் இருந்தாலும் ஒரு தண்ணி கூட குடிக்கல, ஒரு குறிப்பே பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல. எப்படி ஆரம்பிச்சானா அப்படி முடிக்கிற வரைக்கும் அதே இதுல பேசுறானடா. காரணம் என்னப்பா? நான் இல்லப்பா, 1/2 கிலோப்பா, 1/2 கிலோப்பா. அவன் போடுறான், அவன் போடுவான். விடிய விடிய இதே வேகத்துல பேசிட்டு இருப்பேன். ஏன்? உடல் வலிமை இல்லை, உள்ளத்தில் இருக்கிற வெறி. வெறி. வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசுங்கிறான். முழங்காதரா, முழங்குடாங்கிறான் அவன். சங்கே முழங்குங்கிறான் அவன். பாரதியை சொல்லும்போது பாரதி பாஞ்சாலி சபதம் தந்தான், குயில் பாட்டு தந்தான், எல்லாம் தந்தான். அதையெல்லாம் விட நமக்கு ஒரு தந்தாண்டா, ஒரு கொடை தந்தாண்டா. பாரதிதாசன் என்ற ஒரு பாவலனை தந்தாண்டா. அந்த பாட்டனுக்காக 10 சீட்டு கொடுக்கலாம்டா. ஒரு சீட்டு கொடுக்குறேன், மொத்த சீட்டுமே என் பாட்டன் பாரதியோட தாண்டா. 237 அவனோட தாண்டா. தமிழுக்கு தொண்டு செய்தோர் சாவதுண்டோ, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோங்கிறான் புரட்சி பாவலன் பாரதிதாசன். பாரதி எப்படா சாவான்? ஒவ்வொரு தமிழனின் நாக்கிலே தமிழ் தவழுகிற ஒவ்வொரு நொடியிலும் பாரதி வாழ்ந்து கொண்டே இருப்பானடா. அருமை பிள்ளைகளே, பாரதி வருவதற்கு முன்பு சங்க இலக்கியங்களோ பக்தி இலக்கியங்களோ எதுவாக இருந்தாலும் பொழிப்புரை வேணும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்தன் இறையடி நிழலே. என்ன சொல்லியிருக்குதுங்க இது? என்ன சொல்லியிருக்கு? ஒவ்வொரு திருக்குறள் 7 சீர்திருத்தம் தான், 7 சந்தத்தில் எழுதப்பட்டது. ரொம்ப சின்னதுதான், ரொம்ப சின்னதுதான். ஆனால் அதுக்கு பொழிப்பு தேவைப்படுது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்ப என்னங்க இதுக்கு பொருள் தேடுது? அவன் வந்த பிறகுதான்டா நேரடியா மக்களின் உரைநடை தமிழ்ல பேசிட்டான்டா. அவன் நேரடியா பேசிட்டான். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சு எஞ்சி சாவார் இவர், அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே. அவனை பாடிட்டான். நெஞ்சு பொறுக்குதில்லையே, நினைந்து நினைந்திடினும் வெறுக்குதில்லையேங்கிறான். எது? கஞ்சி குடிப்பதற்குள்ளார் இதற்கு காரணமும் இவையனும் அறிவுமிழாருங்கிறான். கஞ்சி குடிக்கிறது வழி இல்லை, அதன் காரணம் இவையனும் அறிவுமிழார். பஞ்சமோ பஞ்சம் என்று தினம் பதிவு வைத்து உயிர் துடி வைத்து துஞ்சும் அடிகின்றாரே, இந்த துயர் துடைக்க ஒரு வழி இல்லையான்னு நான் பாரதி அவன் பேரை வந்துட்டேன். ஒரே வழிதான், விவசாயிக்கு போட்டு ஓட்ட போய் துயர் தொடங்கு. என்ன போடுவேன். எங்க போயிட போற நீயே? எங்க போ? தப்பிக்க முடியாதுப்பா, தப்பிக்க முடியாது. நான் உன்னை சுத்தி வளைச்சு வச்சிருக்கேன், தப்பிக்கவே முடியாது நீ. மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள். அநீதியும் அக்கிரமம் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள். நீ என்னை தேடுவ. இந்த பிள்ளைகள் எடுத்து வைக்கிற ஆகச்சிறந்த அரசியலை தாண்டி, கோட்பாடு தத்துவத்தை தாண்டி, மானுட நேயம் உயிர்மை நேய கோட்பாட்டு அரசியலை தாண்டி
எவனும் இந்த நிலத்தில் அரசியலை முன்வைக்க கிடையாது, எவனும் ஆள் கிடையாது. நாங்கள் பேசுகிற அரசியலை நீ பேச ஆரம்பிக்கவே 50 ஆண்டுகள் ஆயிரும். இவங்களுக்கு நமக்கு 2000 கிலோமீட்டருக்கு மேலே தூரம் இருக்கு. சரித்திர தேர்ச்சி கொள்ளுங்கிறான். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாதுங்கிறார் நல்ல அம்பேத்கர். அதை எப்படி சொல்றாம, சரித்திர தேர்ச்சி கொள்ளடா, சிதையா நெஞ்சுகொள், சாவதற்கு அஞ்சேல், சாக பயப்படாத. எங்களுக்கு ஒரு பெருசா தத்துவம்லாம் வகுத்து இல்லை, பட்டு பண்ணி தான் என்னப்பா செய்வதை துணிஞ்சு செய்டா, சொல்றதை தெளிஞ்சு சொல்ற, குழப்பாதரா. இப்ப ஏன் தனிச்சு நிற்கிறேன்? கொள்கையில் தெளிவு, குழப்பம் இல்லா முடிவு, அதான் எங்க கோட்பாடு. இவங்களை ஒழிக்காம நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சி ஆகி போயிடும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சிங்கிறான் எங்களுடைய புரட்சி பாவலை. எங்கள் திருநாட்டில் எங்கள் ஆட்சி, அப்படிதான் சொல்லணும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சிங்கிறான். அந்த என் பாட்டனுக்காக ஒரு இடம்டா, 234 இடம் தான், ஆனால் அவனை பெருமைப்படுத்த ஒரு இடம். அடுத்து யாரு? வீர முரசு, விடுதலை போராட்ட வீரன், நம்முடைய பாட்டன் சுப்பிரமணிய சிவா. அரசன் பிரபு மேற்கு வங்கத்தை மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறான். அதை எதிர்த்து முழக்கமிட்ட பெரிய வீரன் நம்முடைய பாட்டனார் சுப்பிரமணியம் சிவா. தர்ம பரிபாலன ஜமாஜம் என்று திருவனந்தபுரத்தில் தொடங்கி ஒரு அமைப்பை தொடங்கி முழக்கமிடுறார். விடுதலைக்கான முழக்கத்தை பேசுற பெரிய பேச்சாற்றல் கொண்டவர். அதனாலதான் வீர முரசு என்று எல்லாராலும் போற்றப்படுறார். வீர முரசு என்று எல்லாராலும் போற்றப்படுவார். அங்க பேச ஆரம்பிச்சவனா அவனை நாடு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது, அந்த கேரளாவில் இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட்டுறாங்க. அங்கிருந்து இங்க வரும்போது இங்க ஒரு பாட்டை இருக்கான், நம்ம பாட்டேன். யாரு? செக்கிழுத்த செம்மல், நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனார். அவருடைய சுதேசி கப்பல், அந்த இயக்கம் அந்த இயக்கம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறது. சுதேசி கப்பல் இது. அதோட நட்பு பாராட்டி எப்படி சொல்றது, அப்படி ஒரு ரத்த உறவாயிடுறாங்க 2 பேர். இவங்க 2 பேருக்குமான விடுதலை நெருப்பிலே நெய்யை ஊற்றிக்கொண்டே இருக்கிறான். இன்னொரு பாவலன் யார்? நம்முடைய பாட்டன் பாரதி. 3 பேரும் மச்சா மாமா உறவுல பழகிக்கிறாங்க. பாரதி, சுப்பிரமணிய சிவா, நம்ம பாட்டன் வஉசி எல்லாம். அப்படிப்பட்ட பெரும் போராட்ட வீரன், விடுதலை வீரன் நம்ம பாட்டன் வஉசிக்கு 47 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்துருது. இவருக்கு பல ஆண்டுகள் சிறை தண்டனை. சிறைக்குள்ளே தொழுநோய் வந்துருது, அது குஷ்டம், இந்த தொழுநோய் வந்துருது. அப்படி இருக்கிற ஒரு வீரமான ஆள் அப்படியே உடல் குறுகி முகம்லாம் சிதைந்து உறுப்புகள் சிதைய ஆரம்பிச்சிருது. அப்ப விடுதலை ஆகிறாரு. திருப்பி அந்த குஷ்ட நோயோட, அந்த தொழுநோயோட மறுபடியும் சிறைப்படுத்திடுறான் 2 ஆண்டுகள். சிறைக்கிலே ரொம்ப உடல் நலிவுட்டுறாரு. அருமை பெருமக்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நீங்க அந்த சுப்பிரமணியம் சிவா, நம்முடைய பாட்டன், சிறையிலிருந்து வாவு சிதம்பரனார் என்ற நம்முடைய பெருமைக்குரிய பாட்டன், மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்காக இழுத்த ஒரு மகான், சிறையிலிருந்து விடுதலை வரும்போது ஒருத்தங்கூட வரவேற்க போகவில்லை என்பது இந்த நிலத்தில் அதைவிட ஒரு துரோகம் இருக்கான்பார். சொந்த சொத்தை எல்லாம் விற்று தீர்த்தவன் நாட்டின் விடுதலைக்காக. கடைசி காலத்தில் வறுமையை போக்க மன்னனை வித்தவன். அந்த மனித புனிதன் சிறையிலிருந்து விடுதலை வரும்போது வரவேற்க ஒருவன் கூட போகல. ஒரே ஒருவன் போய் நின்றான். அவன்தான் நம் பாட்டன் சுப்பிரமணியம் சிவா. என்ன செய்யறான் அங்க? சொல்றாரு, என்ன விளைவால் உங்களை வரவேற்க ஒருத்தர் கூட இல்லையே எங்க நாட்டுல அப்படின்னு கேள்வி பண்றான் பக்கத்துல ஒருத்தன். நம்ம ஆள் அப்படியே யோசிக்கிறார், என்ன செய்யறது தெரியல. நம்ம பாட்டை வஉசி ஏன் வரவில்லை, தமிழ்நாடே வந்திருக்கிறது என்று ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம பாட்டேன். அவருக்கு இவரை தெரியல, முகமெல்லாம் சிதைஞ்சிருச்சு, உடல் குறுகிருச்சு, ஒரு கருப்பு போர்வையில போத்திக்கிட்டு நிற்கிறாப்புல நெடுங்கிட்டு. நீங்க எங்கேயோ என்னை தெரியுதையா அப்படின்னா, நீங்க யாரு தெரியலையே, உங்களுக்கும் என்ன அடையாளம் தெரியலையான்னு அழ ஆரம்பிக்கிறாப்புல.
நான் தான் பிள்ளைவாள் உங்க சிவம் என்று சொன்னவன சிவா அப்படின்னு கட்டி வேணா என்னை தொடாதீர்கள், எனக்கு தொற்று நோய் இதை தொடாதீர்கள், உனக்கு வந்த அந்த நோய் எனக்கும் வரட்டும் என்று ஆற தழுவி அன்போடு இருக அணைத்தானே, அந்த பாச பிணைப்பிற்கு ஒரு இடம்டா டேய், அதுக்கு ஒரு இடம்டா. இந்த காட்சியை போடுறா டேய், போடுறா அந்த இதுக்காகத்தாண்டா சீட் இடம். இந்த ஒரு இடம் இப்படி ஏதாவது திராவிடம் ஒருத்தனையாவது ஒரு காரணம் சொல்றா பார்ப்போம். ஒரு காரணம் அந்த எங்க விடுதலை வீரர் வாட்டன் வீர முரசு சுப்பிரமணிய சிவாவிற்கு ஒரு இடம். அடுத்த வீரன் யாரு? சமத்துவ போராளி நம்முடைய தாத்தா வைத்தியநாத ஐயர். கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த சமூக மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே சென்று வழிபடக்கூடாது என்ற இறுக்கமும் நெருக்கமும் இருக்கிற காலம். அதை தகர்த்தெறிய வேண்டும் என்று சட்டம் படித்த வழக்கறிஞர் நம்முடைய தாத்தா வைத்தியநாத ஐயர் அவர்கள் கோயில் நிலவு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அப்போது எதிர்ப்பு கிளம்புகிறது நாடெங்கிலும். வைத்தியநாதருக்கு எதிராக எதிர்ப்பு கிளம்புகிறது. ஆலயத்திற்குள்ளே இந்த சாதி மக்களை நீங்கள் அழைத்து கொண்டு செல்லக்கூடாது என்று எதிர்ப்பு குரல் வெடிக்கிறது. அந்த நேரத்திலே அவருக்கு ஆதரவாக ஒரு கிளர்ச்சி குரல் எழுகிறது. எந்த சமூகம் அவரை சாதிய தலைவர் என்று இந்த திராவிட அரசியல் கட்சிகள் ஆட்சிகள் நிறுவி இருக்கிறதோ அந்த தலைமை எழுகிறது. ஐயரே, நீங்கள் அழைத்து கொண்டு கோயிலுக்குள் செல்லுங்கள், உங்கள் கூட உடன் நான் வருகிறேன், எவர் தடுக்கிறான் என்று பார்ப்போம். உன்கிரகை உயர்ந்தது, உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்துத்தான் வணங்குகிறோம். பிறப்பில் இல்லை ஒருவனுக்கு பெருமை, அவன் செய்கிற செயலை வைத்துத்தான் அவனுடைய உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்பதை கணக்கிட வேண்டும் என்கிற சிந்தனையை கொண்ட ஒரு மகான். சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடே நாசமாகிவிடும். சாதிய எண்ணம் கொண்டவன் இறைவனை வலுவடவே அருகதையற்றவன் என்ற முழக்கத்தை முன்வைத்த தெய்வ திருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள், ஐயரே அழைத்து கொண்டு போய் செல்லுங்கள், எவன் தடுக்கிறான் என்று பார்ப்போம் என்று தன் நண்பர்களை அழைத்து கொண்டு துண்டறிக்கை அடித்து கடை கடையாக கொடுக்கிறார். ஐயர் கோயிலுக்குள்ளே அழைத்து செல்லும் போது யாரும் எதிர்ப்பு காட்டக்கூடாது, காட்டினால் பெரும் பின்விளைவை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார். கோயிலுக்குள்ளே நீரிட்டு 6 பேர் அழைத்து கொண்டு கோயிலுக்குள்ளே வழிபட வைத்த புரட்சியாளன் நம்முடைய சமத்துவ போராளி நம்முடைய தாத்தா வைத்தியநாயர். அந்த மாபெரும் மேதையை, அந்த மனித புனிதரை போற்றுவதற்கு ஒரு இடம் எடுத்தாரு. அருங்கொடையாளர், அருமை பெருமகனார் நம்முடைய தாத்தா லட்சுமண ஐயர். ஈரோட்டு கடப்பாறை இருக்குல்ல, அந்த கடப்பாறையே பேத்த கடப்பாறை நம்ம தாத்தா லட்சுமண ஐயர் தான். 650 குறுக்கம் ஏக்கர், 650 குறுக்கம் சொந்த இடம். அந்த இடத்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடு கட்டிக்கொள்ள நிலமற்ற மக்களுக்கு கொடுத்துறாரு. 6 ஏக்கரை 6.5 ஏக்கரை கொடுத்துறாரு. இன்னைக்கும் கோவிச்செட்டிப்பாளையத்தில் 100 ஏக்கர் இருக்கு. இந்த பேருந்து நிலையம் அவர் கொடுத்த இடம்தான். கல்லூரிகள் இருக்கிற விளையாட்டு திடல் அவர் கொடுத்த இடம்தான். நல்லா கவனிச்சுக்கணும். காந்தியடிகளை போய் சந்திக்கும் போது, நீ இந்த சமூகத்துக்கு ஏதாவது தொண்டு செய்யணும்னா தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளை படிக்க வை, அதுக்கு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்ச மகான் அவர் தான். நம்மளையெல்லாம் படிக்க வச்சார்னு பீத்திட்டு தர்றாங்களே, அவர் ஒரு தொடக்க பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்கல, படிக்க வச்சார் அவர் தான். நல்லா கவனிச்சுக்கணும். சாகும்போது அவருக்கு 1 சென்ட் இடம் கூட இல்லை 650 ஏக்கரில். அப்படி ஏதாவது ஒரு 1/2 சென்ட் 1 சென்ட் இடத்த ஐயா ஈவேர் அவர்கள் மக்களுக்கு கொடுத்தாருன்னு ஏதாவது செய்திருக்கா? கிடையாது. அவர் வீடே ரொம்ப நாளாக புறம்போக்கில் தான் கட்டப்பட்டு இருந்துச்சு. நம்ம போட்ட போடல தான் பட்டா கொடுத்தாங்க. அவருக்கு பட்டா வாங்கி கொடுத்தது நம்ம தான். புரியுதா உங்களுக்கு? அவசரமாக கத்துறான்ட்டு பட்டா போட்டு கொடுத்தாங்க.
தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது கிணறுகளில் தண்ணி எடுக்க முடியாது. உயர் சாதிக்காரர்கள் வந்து அந்த குளத்துல போய் அந்த கிணத்துல தண்ணி எடுக்க அனுமதி இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களையெல்லாம் அழைச்சி என் வீட்டுக்குள்ளே, அவர் வீட்டுக்குள்ளே ஒரு கிணறு அதில் வந்து தண்ணி எடுங்கன்னா அந்த மக்கள் வாசல் வர வந்துட்டு வீட்டுக்குள்ளே நுழைய தயங்குகிறார்கள். ஏனென்றால் பன்னெடுங்காலமாக இருந்த பழக்க முறை அப்படி வச்சுருந்துருக்கான். இவர் போய் அந்த மக்களை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து தன் வீட்டுக்குள்ளே அனுப்பி கிணறுல தண்ணி எடுக்க சொல்லி அந்த தண்ணீரை வாங்கி குடிச்சு சமூக நீதி வெற்றி சொல்லாக இல்லாமல் நிலைநாட்டிய மகான் நம்முடைய அருங்கொடையாளர் தாத்தா லட்சுமண ஐயர் அவர். நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு மிகப்பெரிய சமூக தொண்டாற்றிய பெருந்தகை. இதுல ஒண்ணுமே செய்யாத அவரை ஐயா ஈவேராவை போற்றுகிற இவர்கள் இத்தனை பெருந்தலைவர்களை, மிகப்பெரிய பெருமைக்குரிய நம்முடைய முன்னவர்களை மறைத்தார்கள். காரணம் பிராமணர்கள் என்ற ஒரே காரணம். 2011 தான் இறந்து போறார். அவர் உடலை வண்டியில ஏத்த போறாங்க. வண்டியில ஏற்றி தூக்கிட்டு போகுது. மக்கள் சுத்தி நின்றுக்கிட்டு எங்க ஐயாவை வண்டியில ஏத்தாதீங்க, நாங்க தான் தோல்ல தூக்கி கொண்டு எங்க ஐயாவை அடக்கம் செய்வோம், எங்க ஐயாவை சுமந்து போவோம். அப்படி வலுக்கட்டாயமாக வண்டியை விட்டு எல்லோரும் தங்கள் தோளிலே மாறி மாறி ஒருவர் கொஞ்சம் தூரம் சுமக்கிறது, அப்புறம் இன்னொருத்தர் கொஞ்சம் தூரம் சுமக்கிறது, அப்படி இன்னொருத்தர் கொஞ்சம் தூரம், ஏன் எல்லோரும் தங்கள் தோளிலே சுமந்தோம் என்ற பெருமை தங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக மாறி மாறி அந்த மனித புனிதனை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்தார். அப்படிப்பட்ட அந்த ஒரு மாபெரும் மேதை லட்சுமண ஐயருக்கு ஒரு இடம். இப்போ 7 பேர் வருது, 6 இடம் தான் இருக்கு. 7 இடம் நியாயமாக நம்ம கொடுத்துருக்கணும். இல்லை, இடம் இல்லை, பத்தலை. அடுத்த முறை அதையும் முயற்சி செய்கிறேன். ஏன்னா 6க்கே பல பேர் அலறிக்கிட்டு இருக்கான். 6 இடம் கொடுத்துட்டாப்ல, 6 இடம் கொடுத்துட்டாப்ல, 7 இடம் கொடுக்கணும். இது 2க்கும் சேர்த்து ஒரு இடம். ஏன்னா இவரை போலவே சமூக தொண்டாட்டி கொண்டிருக்கிற என்னுடைய தம்பி, எங்களுடைய அப்பா கிட்டு அவர்கள், மரபியல் வாழ்வியல் வேந்தராக இருந்த கிட்டு அவர்களுடைய மகன், திருவெங்காடிலே என்னுடைய ஆருயிர் இளவல் காசிராமன், லட்சுமண ஐயரை போல, வைத்தியநாத ஐயரை போல சமூக தொண்டாற்றுகிறவன். தண்ணீர் விற்பனைக்கு இல்லை என்ற முழக்கத்தை நாங்கள் வைத்தோம். அந்த தண்ணீரை விற்பனைக்கு இல்லாது அவனை கிணறை வெட்டி தூய நீரை அதை சுத்திகரித்து அந்த பகுதி வாழ் மக்களுக்கெல்லாம் தடையின்றி தூய நீரை கிடைக்க செய்கிற ஒரு பெரிய சமூக பணியாளன். எப்படி நம்முடைய தாத்தங்கள் வாழ்ந்தாங்களோ அதுபோல நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சுமண ஐயரும் வைத்தியநாத ஐயரும் தான் நம்முடைய தம்பி காசிராமன் என்பதை அறிவு சமூகம் நினைவில் கொள்ள வேண்டும். 5 பேரையும் சென்னையில் நிறுத்திட்டு அவனை மட்டும் மயிலாடுதுறையில் நிறுத்தியிருக்கேன். மதுராவையில் நிற்கிறது யாரு? மதுராவையில் உட்காருங்க. இப்போ 6 பேர். இதுல இங்கே அறிவு சமூகம், என்னுடைய அன்பு பெற்றோர்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். தேர்தல் என்பது பலமுறை வருது, ஆனால் ஒரு மாறுதலும் இல்லை. ஏழை மக்களுக்கு ஒரு ஆறுதலோ தேர்தலோ இல்லை. அப்போ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அப்போ இதுவரை நிலவுகிற இந்த ஆட்சி அரசியல், கட்சி அரசியல், இந்த ஆட்சி முறையை மாற்றணும். அது முடியுமானா முடியும். நம்மக்கிட்ட வலிமை மிக்க ஒரு கருவி இருக்கு, அதான் வாக்கு. இந்த மதிப்புமிக்க உரிமையை விற்கக்கூடாது என்ற முடிவை என்னிலும் இளையவர்கள், என் அன்பு பெற்றோர்கள் முடிவெடுக்கும். அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.